டெல்லியோட பரபரப்பான சென்டர்ல அமைதியா ஆனா 1000 ரகசியங்களை ஒளிச்சு வச்சிருக்கிற ஒரு இடம் இருக்கு. இந்த ஒரு புது பகுப்பாய்வுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம பார்க்க போறது வெறும் செங்கல், கல்லால கட்டப்பட்ட சாதாரண கட்டடம் இல்லைங்க. இருள் சூழ்ந்த மர்மங்கள் நிறைந்த ஒரு படிக்கிணறு. அதுதான் அகரசென் கி பாவ்லி. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். இந்த பாவுலியோட அடியில பல வருஷமா தேங்கி கிடக்கிற அந்த கருப்பு தண்ணிய உத்து பார்க்கறவங்களுக்கு ஏன் திடீர்னு அதுக்குள்ள குதிக்கணும்னு ஒரு உந்துதல் வருது? யோசிச்சு பாருங்க, இது சாதாரண விஷயமா என்ன? இந்த இடத்த பகல்லையும் இரவுலையும் கொஞ்சம் ஒப்பிட்டு பாருங்களேன். பகல்ல 14ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த இந்த அற்புதமான கட்டடம் செம்ம பிஸியான ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட். மக்கள் சிரிச்சு பேசி போட்டோ எடுக்கிற ஒரு இடம். ஆனா சூரியன் மறைஞ்சதும் இரும்பு கதவுகள் எல்லாம் அப்படியே பூட்டப்படுது. உள்ள போக யாருக்கும் பெர்மிஷன் கிடையாது. ஒரு அமானுஷ்யமான அமைதி அந்த இடத்த ஆக்கிரமிச்சுக்குது. இந்த மாற்றம் தான் நம்மள ரொம்பவே சிந்திக்க வைக்குது இல்லையா? மகாராஜா அக்ரசன் கட்டின இந்த பெர்ஷியன் ஸ்டைல் கிணத்துல சரியா 108 படிகள் இருக்கு. இந்த 108 படிகள்ல நாம ஒவ்வொரு படியா கீழே இறங்கும் போதும் நம்ம பார்வைக்கு இருள் சூழ்றது மட்டும் இல்லாம பல நூற்றாண்டுகளா சொல்லப்பட்டு வர கட்டுக்கதைகளோட இருளுக்குள்ளும் நம்ம பயணம் செய்யறோம்னு தான் சொல்லணும். இத உள்ளூர் மக்கள் காலாபாணி, அதாவது கருப்பு நீர்னு சொல்றாங்க. ஆனா உலக வரலாற்றை எடுத்து பாத்தீங்கன்னா இது ஒன்றும் புதுசு கிடையாது. கிரேக்க புராணங்கள்ல வர்ற சைரன்கள், ஜெர்மனியோட நிக்ஸ், ஜப்பானோட காப்பா அப்படின்னு பல கலாச்சாரங்கள்ல ஆழமான தண்ணிக்குள்ள மனுஷங்களை ஈர்க்கிற சக்திகளை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. நம்ம மைண்டியே இந்த இருண்ட நீரை பார்த்து ஈர்க்கப்படுது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சைக்காலஜிக்கல் விளக்கமா கூட இருக்கலாம். சரி, உள்ளூர் மக்கள் என்ன நம்புறாங்கன்னு பார்ப்போம். பல வருஷமா வெள்ளவாள்களோட எச்சங்கள் விழுந்து கருப்பா மாறின இந்த தண்ணி ஒரு விதமான நெகட்டிவ் எனர்ஜியை வெளியிடுதுன்னு சொல்றாங்க. மனசு உடைஞ்சு போனவங்களையோ இல்ல பலவீனமா இருக்கிறவங்களையோ இது ஒரு ஹிப்னாட்டிசம் மாதிரி தன்னை நோக்கி இழுக்குதான். இதை வெறும் கட்டுக்கதையை நம்மளால ஈஸியா ஒதுக்கிட முடியாது. ஏன்னா இங்க சில அதிர்ச்சியான சம்பவங்கள் நடந்திருக்கு. ஓகே, இப்போ ரிப்போர்ட்டுக்குள்ள போவோம். 2019 நடந்த ஒரு சம்பவம் இது. ரோஹித், அமன், நிஷா அப்படின்னு 3 மீடியா ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட ஒரு வீடியோ ஷூட்டுக்காக சாயங்கால நேரத்துல இந்த பாவுலிக்கு போயிருக்காங்க. அங்க என்ன நடந்தது தெரியுமா? அந்த சாயங்காலம் என்னென்ன ஆச்சுன்னு டைம்லைனா கவனிங்க. 6க்கு அவங்க உள்ள போறாங்க. படிக்கல்ல இறங்கும்போது திடீர்னு காத்தோட அழுத்தம் அதிகமாகறதையும் மூச்சு முட்டுறதையும் ஃபீல் பண்றாங்க. 6:40க்கு இருட்டுல யாரோ தங்களை வாட்ச் பண்ற மாதிரி நிஷாவுக்கு தோணுது. கீழவான ஒரு மெல்லிய குரலும் கேக்குது. 6:45க்கு கேமராவில் பதிவானதை செக் பண்றாங்க. யாருமே இல்லாத அந்த படிகள்ல 2 செகண்ட் வெறும் கால்கள் மட்டும் பதிவாகி இருக்கிறத பார்த்து அப்படியே ஷாக் ஆகுறாங்க. இந்த இடத்துல வெளியே இருந்த ஒரு செக்யூரிட்டி கார்டு சொன்ன விஷயம் என்னை ரொம்பவே யோசிக்க வச்சுது. சில நேரங்கள்ல கீழே போனவங்க அதே மாதிரி மேல திரும்பி வர்றதில்லைன்னு அவர் சொல்றாரு. அந்த இடத்தோட ஒரு சைக்கலாஜிக்கல் எஃபெக்டை அங்க இருக்கிறவங்க எப்படி அமைதியா ஒத்துக்கிறாங்கன்னு இந்த வார்த்தைகள்ல இருந்தே நாம புரிஞ்சுக்கலாம். சரி, அந்த இரவு அப்புறம் என்ன ஆச்சு? 6:55க்கு நிஷாவுக்கு தாங்க முடியாத அளவுக்கு திடீர்னு தலைவலி வருது. திரும்பவும் அந்த குரல் அவளுக்கு கேக்குது. 7 மணிக்கு எல்லாரும் பயந்து போய் எப்படியோ அங்கிருந்து தப்பிச்சு வீட்டுக்கு போயிட்டாங்க. ஆனா அதிகாலை 2:14 மணிக்கு ரோஹித்தோட மொபைலுக்கு ஒரு கிளவுட் பேக்கப் வீடியோ ஃபைல் வந்து சேருது. எப்படின்னு கேக்குறீங்களா? எனக்கும் அதே அதிர்ச்சி தான். அந்த வீடியோல இருந்த டெக்னிக்கல் முரண்பாடுகளை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தலை சுத்திடும். அதிகாலை 2:14 மணிக்கு வந்த அந்த 18 செகண்ட் வீடியோ மேல இருந்து எடுக்கப்படல. கிணற்றோட அடியில இருந்து மேல இருக்கிற படிகளை பார்த்து எடுக்கப்பட்டிருக்கு. அந்த வீடியோல இவங்க 3 பேரும் இறங்கி வரும்போது தண்ணிக்கு மேல ஒரு கரிய நிழல் விழுந்திருக்கு. ரோஹித் அந்த மாதிரி ஒரு வீடியோவே எடுக்கவே இல்லையே. அப்புறம் யார் அந்த கேமராவை ஆன் பண்ணது? அது மட்டும் இல்ல, அந்த வீடியோவோட கடைசியில இருள் சூழ்ந்த அந்த அமைதியில ரொம்ப ஆழத்துல இருந்து தொண்டைக்குழியிலிருந்து வர்ற மாதிரி ஒரு பயங்கரமான குரல் கேக்குது. அப் நீச்சே ஆவோ, அதாவது இப்போ கீழே வா. நினைச்சாலே உடம்பு இருக்குதுல்ல. இப்போ நாம பார்க்க போற அடுத்த ரிப்போர்ட்ல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. இது சாதாரண ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நடந்ததில்ல, ஒரு ப்ரொஃபஷனல் கேமராமேனுக்கு நடந்த சம்பவம். ரச்சித் அப்படிங்கிற ஒரு கேமராமேன் ஒரு ஹாரர் சீரியல் ஷூட்டிங்கிற்காக ஸ்பெஷல் பெர்மிஷன் வாங்கிட்டு அவரோட பார்ட்னர் கூட ராத்திரி நேரத்துல உள்ள போறாரு. அவங்க உள்ள இறங்குறதுக்கு முன்னாடி காவலாளி சொன்ன இந்த எச்சரிக்கையே கொஞ்சம் கவனிங்க. வானம் தெரியற வரைக்கும் மட்டும் கீழே போங்க, அதுக்கு கீழே இருக்கிற இருட்டுக்குள்ள போக வேண்டாம்னு சொல்றாரு. அந்த 2 கேமராமேன்களும் இருட்டுக்குள்ள இறங்கும்போது எவ்வளோ ஆழமான தனிமையையும் பயத்தையும் ஃபீல் பண்ணிருப்பாங்கன்னு இந்த வார்த்தைகள் நமக்கு உணர்த்துது. ஒரே சாதாரண நைட் ஷூட், ஹை-எண்ட் கேமராக்கள்னு அவங்களோட எதிர்பார்ப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் அங்க நடந்த யதார்த்தம் வேற. ரச்சித் கேமரா ஃபிளாஷ் அடிச்சப்போ இருட்டுல ஒரு மர்ம உருவம் தெரிஞ்சிருக்கு. அந்த பயத்துல விலை உயர்ந்த கேமராமே கீழே போட்டாரு. திடீர்னு அவங்கள சுத்தி ஒரு மரண அமைதி. ரச்சித்தோட நண்பர் அந்த கருப்பு நீரோட வலையில எப்படி விழுந்தாருன்னு கேக்குறப்போ நிஜமாவே அதிர்ச்சியா இருக்கு. முதல்ல படிகள்ல தலைய குனிஞ்சபடி அமைதியா உட்கார்ந்திருக்காரு. அப்புறம் திடீர்னு பயங்கரமா அழுகுறாரு. எந்த சுயநினைவோ இல்லாம அந்த கருப்பு தண்ணியை நோக்கி ஒரு டிரான்ஸ் ஸ்டேட்ல நடந்து போறாரு. காப்பாத்த ட்ரை பண்ண ரச்சித்தை அடிச்சு தள்ளுறாரு. என்ன சாகவுடன் அவர் கத்துனது அந்த இடத்தோட வீரியத்தை காட்டுது.
இந்த சம்பவத்துக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னு பார்ப்போம். ஒரு பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் வெளியே கொண்டு வரப்பட்ட அந்த கேமராமேன் உள்ள என்ன நடந்ததுன்னு எந்த ஞாபகமும் இல்லாம மயங்கி கிடக்குறாரு. அவங்க எடுத்த போட்டோஸ் எல்லாமே எந்த டெக்னிக்கல் ப்ராப்ளமும் இல்லாமலே விளக்க முடியாத சில நிழல்களோட ரொம்ப மங்கலா இருந்திருக்கு. இதுக்கு நடுவுல ஷூட்டிங் வீணானதுனால கோவமான ப்ரொடியூசர் அவங்க 2 பேரையும் வேலையை விட்டு தூக்கிட்டாரு. பிரச்சனை அந்த 2 பேரோட முடிஞ்சிருக்கலான்னு நாம நினைப்போம். ஆனா இல்ல, அந்த டிவி ஷோ க்ரூ மெம்பர்ஸ்க்கு அடுத்தடுத்த நாட்கள்ல பயங்கரமான காயங்கள் ஏற்பட்டுச்சு. எடுத்த வீடியோக்கள் ஆட்டோமேட்டிக்கா டெலீட் ஆச்சு. விலை உயர்ந்த கேமரா பொருட்கள் எல்லாம் வேலை செய்யாம போச்சு. ஒரு கட்டத்துக்கு மேல சமாளிக்க முடியாம அந்த சீரியல் ஷூட்டிங்கே நிரந்தரமா கேன்சல் பண்ணிட்டாங்க. என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்க. கடைசியா ஒரு முக்கியமான கேள்வியோட இந்த பகுப்பாய்வை நம்ம முடிப்போம். இங்க நடந்த இந்த சம்பவங்கள் எல்லாமே மக்களோட மனசுல ஆழமா பதிஞ்சிருக்கிற பயத்தால ஏற்பட்ட ஒரு சைக்கலாஜிக்கல் பிரமையா, அந்த பழமையான கட்டட அமைப்பால உருவான ஒரு மாயையா, இல்லைன்னா அந்த கிணற்றோட அடியில பல நூற்றாண்டுகளா காத்துக்கிட்டு இருக்கிற மறுக்க முடியாத இருண்ட உண்மையா? அந்த காலாபாணிக்கு மட்டுமே இதோட விடை தெரியும். நீங்களே முடிவு பண்ணுங்க.